நல்லா இருக்குதா ஐயா வெயித்தனம் பண்ணிட்டாப்ல போயிட்டாருண்ணா ஐயா தலை செய்ய அவ்வளோதான் இருக்குது நல்லா தானே இருக்குது வீட்டில் போய் செய்ய குளிக்கணுமே டாட்டாண்ணே நண்பர்களே ஆர்டிஓ ஆஃபீஸில் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு அடையாளம் கோபியா நண்பர்களே நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் இல்லை இது கோவில் அங்கே இருக்கிறது ஆர்டிஓ ஆஃபீஸு சொன்னோம்னா நண்பர்களே டியூக்கு 390 எடுக்கிறத நம்ம தம்பி சந்திரனுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேடிஎம் எங்கே இருக்கீங்க கேடிஎம் ஷோரூமு அந்த ஃபினான்ஸ் நேம் பேர் என்னது ஃபினான்ஸ் இது போட்டுருவாங்க ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஸில் வேலை பார்த்து திருநெல்வேலியில் இருந்து நமக்காக ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு நேற்று ராத்திரியே மாலையில் அப்படியா ஓ இவர் சேல்ஸ்மேனு நம்ம அன்னைக்கு கேடிஎம் ஷோரூமில் பார்த்தவங்க ஃபினான்ஸில் வேலை பார்க்குறான்னு இவங்க சேல்ஸ்மேனுங்கிறதுனால இன்றைக்கி ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு நேற்று நைட்டே மலையில் வண்டியை கொண்டு வந்து நமக்காக இன்றைக்கி காலையில் 10 மணி வேறு இவன் வந்து நம்ம அதனால் மணியனுக்கு ரொம்பவே நன்றி. நாங்கள் யாரெல்லாம் இப்போ வண்டி எடுக்க கூட வந்துருவோம்னு கேட்டிங்கன்னா இவரோட சகோதரர் இவர் நம்பர் 1 டுபாக்கூர், இவர் நம்பர் 2 டுபாக்கூருங்க மாதிரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வண்டி எடுத்துகிட்டு நண்பர்களே. அண்ணன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல KTM 390 பற்றி என்ன கொஞ்சம் சத்தமாக பேச மாட்டேங்கா, ரொம்பவே கூச்ச சுபாவம் உள்ள அண்ணனா இருக்காங்க. வண்டி ஃப்ரெண்டில் பார்த்துக்கிடுங்க. இதான் நண்பர்களே. இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் பல சிக்கலை சந்திச்சிருக்கோம் நண்பர்களே. என்னன்னு கேட்டிங்கன்னா பல உருட்டி விட்டுட்டாங்க. KTM டியூக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபால்ட் வருது அப்படின்ட்டு அண்ணன்ட்ட கேட்டேன். அதெல்லாம் கிடையாது, அவங்க ஒரு உருட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல. மணிண்ணே சொல்லுங்கண்ணே,
390 வாங்குறதுனால என்ன பயன், இந்த வண்டியை பற்றி நிறைய தகவல்கள் வருதா, அது எந்த காரணத்துக்காக அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துருங்க. நான் என்னத்தை விளக்கம் கொடுக்குறேன்? சேல்ஸ்மேனாக இருந்துட்டு கேடிஎம் சேல்ஸ்மேனாக இருந்துட்டு இப்படி வேலை கிடையாது. சேல்ஸ்மேனே உங்களை நம்பி ஒருத்தன் ஒரு ஜீவன் வண்டி வாங்கியிருக்கான். சரி டியூக் வாங்க, சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க. சரி இதோட பிரான்ச் எங்க இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க, எங்கன்னு இருக்குது? 13.5 லிட்டர் 12 லிட்டர் போடுங்க, 10 லிட்டர் போடாதீங்க. வண்டியை வாங்கின கையோட டீ கடையில் டீ குடிச்சு வந்திருக்கோம். வரீங்களா? டீ சாப்பிட வரீங்களா நண்பர்களே? வாங்க 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 வாங்க. மணினே ப்ரோ, என்ன ப்ரோ அப்படிங்க, கொஞ்சம் கூச்ச சுபாவம் அண்ணனுக்கு. நண்பர்களே, டியூக்கை ஆர்டிஓ பண்ணிவிட்டு பொறுப்பாக நம்மகிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு மணியனை அம்பையில் கொண்டு விட போகிறேன். மணியனை எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடித்தோடனே இங்கே ராணி ஸ்கூல் பக்கத்துலேயே பஸ் வந்துடும். இருந்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பாட வேலை நடக்குது அப்படிங்கிறேன். என்னால் பைக்கில் கொண்டு அம்பையில் விட்டுவிட்டோம்னா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வண்டி பிடிச்சி போயிடுவாங்க. வண்டி நல்லாயிருக்கா? முறுக்கி பார்க்குறியாடா தாங்க? முறுக்குறியா? நல்லா இருக்கு நண்பர்களே. நம்ம இறக்குற வண்டி ஒரு வழியாக மணியனை அம்பை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விட்டாச்சு. ஒரு பாய் சொல்லிடுங்க ப்ரோ. பாய் பார்த்து விட்டாங்கண்ணே. நம்ம ஊர்லேயே ஒரு 2 வண்டி இறங்கியிருக்கு நண்பர்களே, நேற்று இன்னைக்கும். காட்டுவேன், பொறுமையாக இருங்க. இந்த வண்டியோட பேர் என்னது மச்சான்? Yamaha FZ வெர்ஷன் 3. தெரியுதா? புது வண்டி ஆகணுன்னே புது பொண்டாட்டி மாதிரி மாலை அலங்காரம்லாம் பண்ணி நம்ம ஊருக்காரங்க வச்சு நல்லா ஒரு வாரத்துக்கு அழகாக பண்ணுவாங்க. 1 மாதம் கழிச்சு இந்த வண்டியை உங்களுக்கு காமிங்க, எப்படி தப்படி போட்டு அடிச்சுக்கான்னு நீங்களே பார்ப்பீங்க. வாங்கியிருக்க வேற யாரும் இல்லை, இவர் தான். அதே நம்ம தம்பி வாங்கியிருக்காப்புல. சொல்லுங்க மச்சான், என்ன வண்டி, எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்க? வெக்கப்படுதான். நானே கடன் உடனே வாங்கி ஒரு வண்டியை போட்டிருக்கேன். நீ என்னடா வந்து பேசி எடுக்க வேறு உயிர் வாங்கினீங்க. எல்லாம் அவனோட உழைப்பு நண்பர்களே. சரி வண்டியை சுத்தியா ஒன்னவே கடலை போட விட்டு இதை உள்ள வச்சிருந்தேன். எரிய தெரியாம எரிஞ்ச கல்லுல எங்க எடுக்க கூடாது. ஏதோ சொன்னியால சந்தன் சொல்ல கோயில் போய் உள்ள இவன் உள்ள வீடியோ எடுக்க. ஆமா, புது வண்டி வாங்கியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கிடைக்க சாப்பிட ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். ஊற்றாத ஊற்று நல்லா இருக்காத ஊற்றான் போதண்டா. ஆடி பெட்ரோல் இல்லைன்னு கேவலப்படுத்திருக்கான். வண்டி வாங்கின துட்டோட இவனுக்கு வாங்கி கொடுத்த துட்டு அதிகமாகிடும் நினைக்கிறேன் நண்பர்களே. அடித்து 2 பந்தியும் முடிஞ்சு எந்திக்க மாட்டேக்கானுவேன் நான் தலைவரே அப்படிங்கிற மாதிரி அடித்து நொறுக்கிட்டு இருக்கானுவேன். ப்ரோ சாப்பிட்டாச்சு, டாட்டாண்ணே.